நேயர்களே, அரசியல்ல நிச்சயமாக தோல்வி அடையப் போகிறோம் என்று தெரிந்தாலும் கூட 234 தொகுதியில் 5 தொகுதிகள் கூட பிடிக்க முடியாத சில அரசியல் தலைவர்கள், ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத தலைவர்கள், நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிறோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்றெல்லாம் சொல்வது அரசியலுடைய இயல்பு நிலை. ஆனால் முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தற்போது ஒரு பகிங்கரமான அரசியல் பூகம்பத்தை, மலைகளை ஆட்டியிருக்கக்கூடிய ஒரு செய்தி அவருடைய மனோநிலையும் அவருடைய வருங்கால அவருடைய நோக்கங்களையும் வெளிப்படுத்துவதாக நாம் அறிய முடிகின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது அவர் திமுகவை புகழ்ந்திருப்பது, திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது, அதிமுகவை அவர் மட்டம் தட்டுவது மட்டுமல்ல, தனது சொந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை அவர் பிரதிபலித்திருப்பது வேறு ஒன்றுமில்லை. அவருக்கான திட்டம் தனியாக இருக்கிறது. ஒருவேளை அவர் பாரதிய ஜனதாவிலிருந்து கூட வெளியேறலாம், வெளியேற்றப்பட மாட்டார். ஆனால் அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஒரு மாநில தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் முகமாக பார்க்கப்பட்டவர், அவருடைய பரம வைரியாக திமுகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. திமுக வெற்றி பெறுவதற்காக இயற்கையாக வாய்ப்புகள் இருக்கிறது என்று இதுவரை எதிர்க்கட்சிகள் யாரும் சொன்னதில்லை. எந்த எதிர்க்கட்சியும் சொல்லாது. எல்லா எதிர்க்கட்சியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தான் சொல்வார்கள். அதில் இவர் சொன்னதின் காரணம் என்னவென்றால், இவர் 2 தினங்களுக்கு முன்பு பேசியிருக்கிற அதே கருத்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான தனது மனோநிலையை இவர் பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. காரணம், தற்போது நடந்து வரக்கூடிய சம்பவங்கள் நல்ல நிலையில் இல்லை என்று அவர் சொல்லியிருப்பதின் காரணமாக தான் விலக்கப்பட்டது எதற்காக என்ற கேள்வியை அவருடைய மனம் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இடத்திலே கேள்வி. என்னை ஏன் விளக்கினீர்கள், நான் என்ன குற்றம் செய்தேன் என்பதை அவர் சொல்கிறார். டெல்லியிலே நடந்த அந்த கூட்டத்தில் இந்தியாவிலே ஒரு வலுவான தலைவராக, சூட்சமங்களின் சாணக்கியனாக பார்க்கப்படும் அமித்ஷாவை கூட இவர் மதிக்கவில்லையா? அவர் கூட்டிய கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும், பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய எல்லா தலைவர்களும், அவர்கள் மதிக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், குறிப்பாக வானதி சீனிவாசன், இப்படி எல்லா தலைவர்களும், நயினார் நாகேந்திரன் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்துவிட்டு கோவையில் ஏதோ ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதால், அண்ணா நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள் அண்ணா, நான் போய்த்தானே ஆக வேண்டும் அண்ணா என்று திருப்பி அவர் சொல்கிறது. இப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னா, அதனால் அடிப்படை தொண்டன் என்னை அழைச்சான்னா நான் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு எல்லாருடைய வாயிலும் இனிப்பை வைத்து வாயை மூடச் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய மனநிலை இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் சொல்கிறார், அரசியலை பொறுத்தவரை ஒரே இரவில் மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியாது என்ற கருத்தையும் அவர் வைத்திருக்கிறார். போலீஸ் துறையில் இருந்து விலகி நான் மனப்பூர்வமாக பாரதிய ஜனதாவில் இணைந்தேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பது காலத்தின் கட்டாயம். இலக்கு தான் எங்கள் பிஜேபியின் இலக்கு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது அது நடைமுறைக்கு அதுதான் சரிது. அதற்காக யுக்திகளை எங்கள் தலைவர்கள் வகுத்தார்கள் என்று குறிப்பிட்ட திரு அண்ணாமலை, பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. ஆனால் அப்படி போட்டி வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வலிமை பாஜகவிற்கு இல்லை. எல்லாவற்றையுமே அவர் சொல்கிறார். ஒரு தலைவர்கள் பாஜக தனித்து நிற்கலாம், ஆனால் இவர் சொல்கிறார், சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கக்கூடிய வலிமை பாஜகவுக்கு இல்லை. அதனால் கூட்டணி அமைக்கப்பட்டது, கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். தலைமை மாற்றமும் அப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறார். நேரடியாக தலைமையை அவர் சொல்ல முடியாதுல்ல. அதிமுகவில் அனுபவம் உள்ள மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். உட்கட்சி விவகாரங்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதிமுகவுக்கும் எனக்கும் உரசல் இருந்தது உண்மைதான்.
அதெல்லாம் இப்பொழுது நாங்கள் எங்களை பொறுத்தவரை பாஜகவின் வளர்ச்சிக்கு மட்டுமே நாங்கள் பாடுபடுவோம். அப்போது கூட நான் ஏற்கனவே அதிமுக தலைவர்களை எல்லாம் எதுவுமே பேசவில்லை என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, நான் யார், நான் எதுக்கு வந்த, எங்களின் இலக்கு என்ன, எங்களின் நோக்கம் என்ன, பாஜக ஏன் வெற்றி பெறாது, பாஜக ஏன் கூட்டணி அமைத்தது, எனக்கும் அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனை என்பதை குறித்தெல்லாம் சொல்லிட்டு விஜய் குறித்தும் சில வார்த்தை சொல்கிறார். இந்த செய்தியில் அது நமக்கு தேவையில்லை. சொல்லிட்டு அவர் இப்போ என்ன சொல்கிறார்னா, எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டு தற்போது அவர் சொன்ன வார்த்தை, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேசிய பதவிகளுக்கு இவரை தேர்வு செய்து அமர்த்த போகிறார்கள் என்று சொல்ல ஒரு தலைவருக்கு ஏற்ற பேச்சா? இங்கே தான் அவருடைய சூட்சமும் அவருடைய திட்டமும் விளங்குகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தாவேகா ஒரு பிரதான இளம் வாக்காளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. 40 வயதிற்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 2.28 கோடி பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் ஒரு 12% வாக்காளர் இருப்பார்கள். விஜய்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் வெளியே மட்டும் 22% வாக்குகள் உள்ளன. தற்போது வைத்து சூழலை பார்க்கிற போது திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இதை யார் சொல்லுவான்னா, எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுவாங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்ல மாட்டார். திமுக மிகுந்த வலிமையாக உள்ளது, திடமான கூட்டணி அவர்களுக்கு உள்ளது, 40% மேல் அவர்கள் வாக்குகளை வாங்கிவிடுவார்கள். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இங்கே பெரிதாக இல்லை. நல்லா கவனிங்க. இவ்வளவு பாஜகவினுடைய தலைவர் ஒருத்தர் இப்படி புகழ்வாரா? ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை என்று சொல்வாரா? அப்ப அவர் என்ன செய்தி சொல்ல வாரார்? ஒரு பாரதிய ஜனதாவினுடைய தலைவர், முதல்வர் வேட்பாளராக கடந்த காலங்களில் கோலாட்சியவர், IPS அதிகாரி குப்புசாமி அவர்களுடைய மகன் என்றெல்லாம் சொன்னபோது எளிமையான பின்னணியில் இருந்து வந்தேன், எனது இலக்கு பாஜக தான் என்று சொன்னவர். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். திமுக ஒரு திடமான வலிமையான ஆழமான புரிதலோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அவர்களுக்கு உள்ளது. திடமான கூட்டணி, வலிமையான கூட்டணி. 40% மேல் வாக்கு சதவீதமும் அவர்களிடத்தில் இருக்கு. ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிதாக இல்லை. இதுதான் ஃபிளாஷ் பாயிண்ட். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை. ஆகவே தற்போது இந்த நிலை திமுகவுக்கு சாத்தியம் என்றும், அப்படி அதற்கப்புறம் அதோடு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக நிலைமை மாறலாம், டிசம்பரில் தான் நம்ம சொல்ல முடியும், இந்த மனநிலை இப்பொழுது உருவாகி வருகிறது என்றெல்லாம் சப்பை கட்டுகிறார். திமுகவினுடைய எதிர்க்கட்சி முகாமிலிருந்து உண்மையிலேயே மக்கள் விரும்புகிற ஆட்சி திமுக ஆட்சி தான், அது அண்ணாமலையே சொல்லிட்டார என்று அவர்களுடைய அமைச்சர்கள் மக்கள் மன்றத்தில் திமுக வலுவாக இருப்பதை பாஜக ஒப்புக்கொண்டதாக நேற்றிலிருந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவருடைய மனோநிலை தெளிவாக சொல்கிறது. சில தகவல்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறலாம். அதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏனென்று கேட்டால் 40 வயதிற்குள் உள்ள ஒரு இளைஞர் தான், 39, 38 வயது தான். அவருக்கு இன்னும் 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்பொழுது கொங்கு மண்டலத்தில் அதிக இளைஞர்களை வைத்திருக்கிற ஒரு நபர். இவர் வந்த பிறகு பாஜகவினுடைய வாக்கு வங்கி நோட்டாவுக்கு கீழிருந்ததாக சொல்லப்பட்ட வாக்கு வங்கி 11% கொண்டு வந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நபர். திமுகவுக்கு எதிராக அடுக்கடுக்கான காகிதத்தில் புள்ளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு நபர். மோடிக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தாலும் கூட
இவருடைய நடவடிக்கைகளை நன்கு உன்னிப்பாக அவதானித்து பார்த்தால் இவர் அநேகமாக பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிட வாய்ப்பே இல்லை. நயினார் நாகேந்திரனோடு அவருக்கு முரண் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழிசையோடு முரண் இருக்கிறது. அவருக்கு வானதி சீனிவாசனோடு சொந்த கவுண்டர் பெல்ட்டாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். அதை போன்று மூத்த பிராமண தலைவர்களோடு நாராயணன் போன்றவர்கள், KT ராகவன் போன்றவர்கள் எல்லாம் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். RSSம் கூட இவருடைய நடவடிக்கைகளை ரசிக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் அமித்ஷா போன்றவர்களும் இவர் எல்லை மீறி போகிறார் என்ற தகவல் வருகிறது. கூட்டணி கட்சிகளான எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் 7ஆம் பகை. இதையெல்லாம் அவர் வைத்து கொண்டு நான் ஏன் என்ன கட்டுப்படுத்தணும், நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறேன். இன்றைக்கு அமமுக என்கிற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பித்தார். அதே போன்று இவருக்கும் ஒரு ஆசை, எல்லோரும் ஒரு கட்சி தலைவனாக இருக்கிறார்களே, நான் ஏன் கொங்கு மண்டலத்தின் பிரதிநிதியாக மாறிவிடக்கூடாது? எதற்காக டெல்லியினுடைய சொல்லை கேட்கணும்? அவர்கள் சொல்லை கேட்டு ஏன் நான் அதிமுகவில் இணைந்து போகணும்? தேவையில்லை. நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அதற்கான முதல் செயலியில்தான் திமுகவை அவர்கள் புகழ்ந்தது. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், நாம் ஒரு யூகம்தான். டெல்லியில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்ளாமல் மறுத்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது. அது அநேகமாக அடுத்த ஆண்டு நடக்கலாம், இந்த ஆண்டு நடக்காது. தேர்தலுக்கு பின்பு தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய அரசியல் நடக்கும். இனி அரசியலில் அவர் தலைவராக வருவதற்காக வாய்ப்புகளை விடமாட்டார்கள். அவர் தலைவராக வராத பட்சத்தில் பேட்டி மட்டும் கொடுத்து கொண்டு அண்ணா அண்ணா என்று சொல்லி அலையப் போவதில்லை. இன்றைக்கு கூட டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் நாகேந்திரனுக்கும் ஏற்பட்ட இந்த அதாவது கருத்து வேறுபாட்டில் அவர் தலையிட்டு இப்பொழுது நடப்பது நன்கு இல்லை என அவர் சொல்லியிருப்பது யார? நயினார் நாகேந்திரன் தான். டிடிவி தினகரன் அவர்களை அவர் புகழ்ந்திருக்கிறார். அதை போன்று மற்ற சில தலைவர்களையும் அவர் நன்கு புகழ்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர்களுக்கு எதிராக அவர் வைக்கக்கூடிய வாதமும், டெல்லி கூட்டத்தில் அவர் புறக்கணிப்பு செய்ததும், தனித்துவமாக அவர் அதே போன்று நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடந்த விருந்து வைபத்திலும் கூட இவர் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்திகளும் வந்தது. அது உண்மையா என்பது எனக்கு சரியாக உறுதி செய்ய முடியவில்லை. இப்படி பலவேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது அண்ணாமலை விரைவில் தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் என்பதுதான் அதில் உண்மை. ஆகவேதான் யாரை பற்றியும், திமுகவை பற்றியோ அல்லது விஜயை பற்றியோ அவர் பெரிய கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் பூசி முழுகுகிறார். பாஜகவில் நடப்பது நல்லது இல்லை என்று சொல்கிறார். திமுகவுக்கு எதிராக மக்களின் மனோநிலை இல்லை, கூட்டணி விட்டுருங்க, மக்கள் மனோநிலையில் திமுகவுக்கு எதிரான நிலை இல்லை என்று ஒரு எதிர்க்கட்சியின் வலிமையான தலைவர் சொல்வது உண்மையிலேயே அதிர்ச்சிக்குரிய செய்தி என்பதுதான் நமது பார்வை. நன்றி.